வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ரெகோபெயாம். அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். யார் இந்த ரெகோபெயாம் அப்படின்னா, இவரை குறித்து நம்ம 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் மற்றும் 2 நாளாகமும் 11 மற்றும் 12 அதிகாரங்களில் இவரை பற்றி பதிவுகள் இருக்குது. இதில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ரெகோபெயாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய முதலாவது பெயரின் அர்த்தம் நம்ம பார்க்கிறோம், ஜனத்தை பெருக்குவோன். ஜனத்தை பெருக்குவோன் அப்படிங்கிறதான் இவருடைய பேர். இவருடைய பெற்றோர் நமக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. யாருங்க? இவங்க அப்பா சாலமோன், அம்மா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, நாமால். வசனம் நம்ம வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபியாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபியாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமால். அவங்க அம்மா அம்மோன் ஜாதியை சார்ந்தவங்க. அவங்க அம்மாவினுடைய பெயர் நாமால்னு பார்க்குறோம். சாலமோன் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாருங்க? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 40 வருஷம். சரிங்களா? இவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் போது வருஷம் எவ்வளவுங்க? இதெல்லாம் நம்ம அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம். சரிங்களா? எத்தனை வயசுல ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு? 41 வயசுல. அப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ராஜ்யபாரம் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவர் என்ன இருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? அப்போ அவர் 40 வருஷம் முடிஞ்சு இவர் 41வது வயசுல தான் இவர் ஸ்டார்ட் பண்றாருன்னா, அவர் ஆட்சிக்கு வரும்போது தான் யார் பிறந்திருக்கிறா? இந்த ரெகோபெயாம் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கூட நம்ம இதில் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ரெகோபெயாமுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் யூதா தேசத்தினுடைய முதல் ராஜா. அதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா இஸ்ரேல் தேசம் 12 கோத்திரங்களாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சவுல் ராஜ்யபாரம் பண்றார், அடுத்து தாவீது பண்றார், அடுத்து சாலமோன் பண்றாரு. அதுக்கப்புறம் தேசம் 2ஆ பிரியுது. பிரிந்த பின்னாடி 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாம் ராஜாவாகிறாரு. இந்த 2 கோத்திரத்துக்கு ரெகோபெயாம் ராஜாவா அங்க ஆகிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ரெகோபெயாமை வைத்துத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்கள், விசேஷமா பார்த்தா ஒரு 3 காரியங்கள், அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த நாளுக்குரிய பாடமா நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப முதல் காரியத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப எங்க நம்ம போயிடறோம்னா, சாலமோன், அவருக்கு அப்புறம் ராஜ்யபாரம், இந்த ரெகோபெயாம். ஏன்னா மன்னர் ஆட்சி இல்லைங்களா, அப்பாவுக்கு அப்புறம் யார் தான் ஆட்சிக்கு வருவா? பையன் தான் ஆட்சிக்கு வரணும். அது மாதிரி இவர் என்ன ஆகிறாருன்னா ஆட்சிக்கு அங்க வந்துட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போயிடலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். அப்ப சீகேம் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுறாங்கன்னா, இவரை ராஜாவா ஆக்குறதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், அதாவது அந்த 10 கோத்திரமும் இந்த 2 கோத்திரமும் எல்லாரும் சேர்ந்து அவரை ராஜாவாக்க வந்திருக்கும் போது, அடுத்த வசனம் 2ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். இப்ப இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது நம்ம 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். என்னன்னா, சாலமோனுக்கு அப்புறம்
தேசம் ரெண்டா பிரிக்கப்படுங்கிறத தீர்க்கதரிசி மூலமா ஏற்கனவே தேவன் வந்து சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாலமோனுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த யாரு அப்படின்னு சொல்லி. யெரொபெயாம் தான் இதுக்கு பின்னாடி அவர் ஆட்சிக்கு வர போறான்னு தெரிஞ்சதுனால யெரொபெயாமை கொல்ல ட்ரை பண்றாரு சாலமோன். அதனால யெரொபெயாம் எகிப்துக்கு ஓடி போயிருக்கிறாரு. இப்ப சாலமோன் இறந்து அவருடைய பையன் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப யெரொபெயாம் என்ன பண்றாருன்னா மறுபடியும் இங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வராரு. இப்ப அடுத்த வசனம் 3ஆம் வசனம். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, இப்ப அவருடைய தலைமையில யெரொபெயாம் தலைமையில அந்த 10 கோத்திரம் என்னவாகுதுன்னா இங்க ரெகோபெயாம பார்க்க வராங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுங்க, ரெகோபெயாம் யெரொபெயாம் ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்க பேர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த யெரொபெயாம் தலைமையில ரெகோபெயாம் சாலமோனுடைய பையனை பார்க்கிறதுக்கு வர்றாங்க. வந்து அவங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். அடுத்த வசனம் 4ஆம் வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். அப்ப சாலமோன் ஆட்சி காலம் என்ன ஒரு சமாதானமான ஆட்சி காலமா இருந்தாலும் யாருக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா யூதா ஜனங்களுக்கு தான். யூதா ஜனங்களை சாலமோன் அதிக கஷ்டப்படுத்தல, ஏன்னா அவங்க ஜனங்கள். ஆனா மீதி இருக்கிற அந்த 10 கோத்திரத்தார் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒரு கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் மனாசே, அவங்க வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சாலமோன் ஆட்சி காலத்துல. ரொம்ப பாரமான கஷ்டங்களை அந்த ஜனங்கள் மேல சாலமோன் சுமத்தி இருக்கிறார். அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லெகு கேட்கிறாங்க, ஒரு எங்களுக்கு கொஞ்சம் லெகு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை மறுபடியும் வாசிக்கலாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். நாங்க உங்களை ராஜாவா ஏத்துக்கணும்னா, நாங்க உங்களை ராஜாவா ஏத்து உங்களை சேவிக்கணும்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் எங்களுக்கு லெகு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 5ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். இப்ப இந்த 5 வசனங்கள்ல ரெகோபெயாமினுடைய குணலட்சணத்தை நம்ம பார்க்கலாம். இதுல ரெகோபெயாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, ரெகோபெயாம் கிட்ட இருக்கிற நல்ல குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணல அப்படின்னா இந்த ஜனங்கள் வந்து கேட்ட உடனே அவர் அவசரப்படல. உடனே அவர் ஒரு தீர்ப்பு அந்த ஜனங்களுக்கு சொல்லிடல, சரி உங்களுக்கு நான் லெகு பண்ணி தரேன், இல்ல அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் அவர் சொல்லிடல. ஒரு ராஜாவுக்குரிய அருமையான ஒரு குணலட்சணத்தை அங்க காமிக்கிறார். என்ன பண்றாருன்னா உடனே அவர் பதில் சொல்லாம 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னது இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அருமையான குணலட்சணம். அடுத்து என்ன பண்றாரு, அந்த 3 நாள்ல அவர் செஞ்ச ஒரு சிறப்பான காரியம். அடுத்த 6வது வசனம். 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பாருங்க, இந்த ரெகோபியாம் கிட்ட இருந்த அருமையான இன்னொரு குணலட்சணம். 3 நாள் அவசரப்படல, 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ராஜா தன்னுடைய அப்பா ஆட்சி செய்த காலத்துல இருந்துட்ட அந்த முதியோர்கள் அவர் கூட இருந்து ஆட்சி செஞ்சவங்களை என்ன பண்றாருன்னா வரவழைக்கிறார். வரவழைச்சு என்ன பண்றார் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன யோசனை சொல்ல, அவங்களுடைய ஆலோசனையே கேட்கிறார், முதியோருடைய ஆலோசனையை கேட்கிறார். இது வந்து இவர்கிட்ட இருக்கிற 2வது அருமையான ஒரு குணலட்சணம். அடுத்து என்ன பண்றாரு? 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். அந்த முதியோரும் நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஆலோசனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ராஜாவா இருந்தாலும் ஒரு தாழ்மைக்குள்ள வாங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு சேவகன் போல ஆகி என்ன பண்ணுங்கன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு இணங்கி அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி செஞ்சு அவங்கள 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்கு மறுமொழியா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்ல வார்த்தை சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த சுமைகளை எல்லாம் லெகுவாக்கி உங்களை நல்ல விதமா நான் நடத்துறேன், உங்களுக்கு இனி அப்பாவுடைய ஆட்சி காலத்துல இருந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்னாலும் உங்களுக்கு ஊழியக்காரரா இருப்பாங்க. நீங்க இந்த 12 கோத்திரத்தை நீங்க என்ன பண்ணலாம், அமைதியா அப்பாவை போல, அப்பா கூட ஒரு அளவு கஷ்டப்படுத்தினார், நீங்க அதோட நல்லா ஆட்சி செய்யலாம்னு சொல்லி அந்த முதியவர்கள் இந்த ரெகோபெயாமுக்கு அருமையான ஆலோசனை கொடுக்கறாங்க. இதுவரைக்கும் ரெகோபெயாம் செஞ்சது
ரொம்ப நல்ல விஷயம். 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னது நல்லது. முதியோர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டது நல்லது. அடுத்து அந்த முதியோர்கள் சொல்ல ஆலோசனையில ஏதாவது தப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கூட இல்ல. அருமையான ஒரு நல்ல ஆலோசனையை அவங்க கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ரெகபியாவினுடைய குணலட்சணம், ஏன்னா வாலிப அந்த 40 வயதுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வாலிப பிராயம் இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்றாருன்னா முதியோர்களுடைய ஆலோசனை அவருக்கு என்ன ஆகல, திருப்தி ஆகல. என்ன நம்மளை போய் சேவகனாக சொல்றாரு? நம்ம இப்பதான் ராஜாவா இருக்கிறோம், நம்மள சேவகனா அவங்களுக்கு இருக்க வச்சா நாளைக்கு இந்த ஜனங்கள் மறுபடி வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் மறுபடியும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறது சரியில்லையே அப்படின்னு இவருக்குள்ள என்னவாயிடுச்சுன்னா அந்த 3 நாளுக்குள்ள இன்னொரு குழப்பம் வந்துடுச்சு. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த வயசான ஆளுங்க பேச்செல்லாம் கேட்டா அது செட் ஆகாது, நம்ம வயசுக்கு ஒத்த ஆளுங்களுடைய ஆலோசனையை கேட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்ன பண்றாருன்னா அடுத்து அவர் ஒரு காரியம் பண்றார். இதைத்தான் என்ன செய்யறோம் 8வது வசனத்துல பாக்குறோம். 8ஆம் வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு. பாத்தீங்களா, ஏன் தள்ளிட்டாரு? அது அவருக்கு பிரியமா இருக்கல. கொஞ்சம் தாழ்மையா போகலாமே, நீங்க ராஜாவா இருந்தாலும் ஒரு சேவகன் போல நீங்க நடந்துக்கலாமே. இந்த ஒரு காரியம் யாருக்கு ஒத்து வரல அப்படின்னா ரெகோபியாமுக்கு அங்க ஒத்து வரல. சீச்சி, இது நமக்கு செட் ஆகாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் சரி இதுவும் இருக்கட்டும் அதையும் கேட்டு ஒரு முடிவு எடுப்போன்னு இல்ல, முழுசாவே என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டாரு. இது நமக்கு செட் ஆகாது, தள்ளி விட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நின்ற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. தன்னோடே வளர்ந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ், தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஒரு ஆலோசனை பண்றாரு. டேய் வாங்கடா, இந்த மாதிரி சொல்றாங்கடா, என்னடா பண்ணலாம்னா, டேய் நீ இதுக்கெல்லாம் ஒத்து வந்துடாத, அப்புறம் ஒன்னு அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா விசேஷமான ஆலோசனை சொல்றாங்க. அதை 9வது வசனத்துல பாக்குறோம். அவர்களே நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். பொதுவா இடுப்புங்கிறது நல்ல பருமனான ஒரு பகுதி இல்லைங்களா? இவர் சுண்டு விரல என்னவா இருக்குமாமா, அதை விட பெருசா இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கப்பா ஏதோ கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தினாரு, நான் அதை விட உங்களை கஷ்டப்படுத்துவேன் அப்படிங்கறத அங்க சொல்ல வர. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீ அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா எங்க அப்பா எதுல தான் அடிச்சாரு, சவுக்கு எடுத்ததான் அடிச்சாரு. ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், தேலை வச்சு கடிக்க விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், விஷம் ஏத்தக்கூடிய தண்டனையை நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கூட அங்க என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபியாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபியாமிடத்தில் வந்தார்கள். ராஜா ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, நமக்கு நல்ல ஒரு உதவி செய்வார்னு சொல்லி அவங்க வர்றாங்க. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி. மறுபடியும் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். ராஜா முதியோர் சொன்ன ஆலோசனை என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டாரு. வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை தான் அவருக்கு என்னவா இருக்கு, ரொம்ப பிடிச்சு போய் இருக்குது, ரொம்ப ஏற்றதா இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாரு, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். இன்னும் அதிகமான கடினமான உத்தரவு அங்க கொடுத்துட்டார். இதுதான் இதுவரைக்கும் சவுல், தாவீது, சாலமோன் காலம் வரைக்கும் இருந்த இஸ்ரேல் தேசம் 2 கோத்திரமா இதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குது. ஆனா பிரிகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ரெகோபியாம் செய்திட்ட காரியம். முதலாவது ஒரு காரியம் பார்த்தோம், நல்ல ஆலோசனை பண்ணாரு. ஆனா அந்த நல்ல ஆலோசனையின்படி நடக்காம தன் வயதை ஒத்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு என்னவாயிட்டார்னா ஒரு தவறான தீர்மானம் எடுத்து தேசம் 2ஆக பிரிகிறதுக்கு அங்க காரணம் ஆயிப்போச்சு. இதான் ரெகோபியாமு கிட்ட இருந்து நம்ம பார்க்கிற முதல் காரியம். சரி, இதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடம் என்ன அப்படின்னா நம்மளும் கூட வாழ்க்கையில முதியோர்களுடைய ஆலோசனையை கேட்கணும். வாலிபர்களுடைய ஆலோசனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு நேரடியா நம்ம பார்த்தா இதுல புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல 2 வகுப்பா இருக்காங்க. யார் யாருங்க,
ஒன்னு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த வகுப்பார் இருப்பாங்க சபையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல முதிர்ச்சியில குறைவான வகுப்பார் இருப்பாங்க. வயசு வித்தியாசம் பெருசு இல்ல, வயசுல அதிகமானவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவங்களாவும் இருப்பாங்க. அதே நேரத்துல வாலிப வயசுல ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க. வயசானவங்களும் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவங்களும் இருப்பாங்க. நம்ம இதுல எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகள் நாம இருக்கோம் இல்லைங்களா, இதுல ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப யாருடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தா நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருக்கும்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி, புது சிருஷ்டிக்குரிய வளர்ச்சியில இருக்கிற சகோதர சகோதரிகளோட நம்மளுடைய ஐக்கியத்தை அங்க அதிகமா வைத்துக் கொள்ளணும். அப்ப சபைகள்ல இன்னைக்கு 2 வகுப்பார் இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ந்தோர், ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ந்தோர், ஆவிக்குரிய வளர்ச்சியில குறைவுபட்டோர். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் யாரோட அதிகமா இருக்கு, யாரோட அதிகமாய் வைத்துக் கொள்ளுகிறத நாம விரும்பக்கூடியவர்களா நாம இன்னைக்கு இருக்கிறோம். அந்த பிரதர் எனக்கு நல்லா மேட்ச் ஆகிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மேட்ச் ஆகக்கூடிய பிரதரோ இல்ல சிஸ்டர்களுக்குள்ள மேட்ச் ஆகக்கூடிய அந்த சிஸ்டரோ இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சிக்குள்ளவங்களா இருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நம்ம அதை சொல்லுவோம், என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல, யாரு கூட வந்துட்டா, எகிப்தியரும் கூட வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உடன்படிக்கை செய்து புது சிருஷ்டிகள்னு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளான நமக்குள்ள தேவ பிள்ளைகள் மட்டும் உடன்படிக்கை செஞ்சு உள்ள வரமாட்டாங்க, யாரும் கூடவே வந்துருவா. ஆவிக்குரிய எகிப்தியர், அதாவது ஒரு உலக பிரகாரமாவே இருந்துகிட்டே ஆனா நல்ல சத்தியமெல்லாம் கேட்பாங்க, ஆனா சிந்தைய கொஞ்சம் கூட எங்க திருப்ப மாட்டாங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு திருப்பவே மாட்டாங்க. அவங்களும் எங்கத்தான் வந்திருப்பாங்கன்னா நமக்குள்ளேயே வந்துருவாங்க. நம்ம உலக பிரகாரமான ஆளுங்க கிட்ட பழகுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். வெளியில போயிட்டோமா சபையை விட்டு, வெளியில பழகுறோமா வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், சமுதாயத்திலயா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். இவங்க உலகத்தார், இவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா நம்மளை எங்க கொண்டு போயிடுவாங்க, அப்படியே உலகத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அலாட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வந்திருக்கிறவங்களிலையும் உலக சிந்தை நிரம்பின சகோதரிகள் சகோதரர்கள் இருப்பாங்க. நம்ம நல்லா தேவனுடைய சமூகத்துல இருந்து வந்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா எனக்கு உலக கவலைகள் உலக ஆசைகள் கொஞ்சம் அதிகமா வருது, இவங்க கூட நான் பழகுனா எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய பசிதாகம் கொஞ்சம் அதிகரிக்குதே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே உலக ஆசையில ரொம்ப விருப்பமுள்ளவங்களா இருந்துகிட்டு வந்தோம்னு வைங்க, நமக்கு யாரைத்தான் ரொம்ப பிடிக்கும், அதே மனநிலையில உள்ள சகோதர சகோதரிகளை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்துல பசிதாகம், ஐயோ நான் இன்னும் தேவனுக்கு பிரியமா வளரணுமே, இன்னும் எனக்குள்ள கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் வளரணுமே அப்படிங்கிற ஒரு தாகத்தோடயே நம்ம வந்தோம்னா அதுக்குரிய சகோதர சகோதரிகளோட நமக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், இன்னைக்கு யாரோட அதிகமான ஐக்கியம் வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புறோம். இங்க சபையில வரும்போது ரொம்ப நல்லா இருப்போம், சபையை விட்டு வெளியே போனதும் நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் இருக்கும் இல்லைங்களா சகோதர சகோதரிகளோட. இதுல நம்ம ஐக்கியம் வச்சிருக்கிறவங்க எப்பவுமே நம்ம கிட்ட மற்றவங்களை பத்தி எப்பவுமே குறை பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்குதா? வெளியே போன உடனே பிரதர் அந்த எக்ஸ் இருக்கிறாரே, சிஸ்டர் ஒய் இருக்காங்களே பாத்தீங்களா, இப்படியே பேசிட்டு இருக்கவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்தில் வெளியே போனாலும் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம், என்ன காரியங்கள் நம்ம தியானிச்சோம், பாத்தீங்களா இந்த ஒரு காரியம் என்கிட்ட இருக்கு பிரதர், நான் கூட அதை விடணும்னு நினைக்கிறேன், ஆமா நானும் கூட அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், இதை பத்தி சிந்திக்கிறவங்க அதிகமா நம்ம இருக்கிறோமா? நீங்களாம் சபைகள்ல பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி இல்லை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, 1 hour 1.5 hour ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும். எதுக்கு? உட்காந்து சத்தியம் கேட்கறதுக்கு. ஆனா வெளியே போய் 1 hour 2 hour ஆனாலும் என்னவே ஆகாதுங்க. அதுக்கு நீங்க பேசுறது அப்படி பேசணும் அப்படின்றாதீங்க, சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு காரியம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக பிரகாரமா பேசிக்கிட்டு இருக்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டைம் போறதே தெரியறது இல்ல.
ஆனா ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே நமக்கு சலிப்பு தட்டக்கூடியதாயிடுதுங்க. அப்ப நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம், உங்க சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு அதிக விருப்பங்கள் நமக்கு இருக்கு, எதை நம்ம ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம், அது நம்மளை நாமளே சிந்திக்கணும். அடுத்து, நாம் விரும்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஒரு புது சிந்தையில வளரக்கூடிய, புது சிருஷ்டியில வளரக்கூடிய நல்ல தேவ பிள்ளைகளோட நம்மளுடைய ஐக்கியம் இருந்தா நம்ம அதுக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா அது நமக்குள்ள குறைவுபடும். நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், உலக காரியங்களோட தான் நம்ம மிங்கிள் ஆகி தான் ஆகணும். ஆனா எப்படி இந்த தாமரைப்பூ தண்ணியிலே இருந்தாலும் அந்த தண்ணி ஒட்டாம இருக்குதோ, மீன் எப்படி கடல்லே இருந்தாலும் அந்த உப்பு தனக்குள்ள கொண்டு வராம தன்னை பாதுகாக்குதோ, அது போல நாம் அந்த உலகத்திலே இருந்தாலும் புது சிந்தைக்குரிய காரியங்கள்ல தான் வளர்ச்சியை காமிக்கணுமே ஒழிய உலக பிரகாரமான காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்தரணும். அதுக்கு தான் நல்ல உதாரணம் ரப்பர் பேண்ட். விரிச்சா என்னவாகுங்க, விரியும், விட்டா என்னவாயிடும், சுருங்கி அதோட இயல்பு நிலைமைக்கு வந்துடும். அது போலதான் நம்ம உலகத்துல தான் வேலை செஞ்சாகணும், உலக மனிதர்களோட பழகி ஆகணும். ஆனா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியே இருந்துட்டு இருக்கணும். என்னவாயிட்டே இருக்கணும், கொஞ்சம் உலக காரியங்களுக்குள்ள போகும்போது விரிஞ்சு கொடுத்துதான் ஆகணும். ஆனா உடனே நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம வந்துடணும். நம்ம யாரு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அதுக்குரிய வாழ்க்கை வாழணும், என் சிந்தை ஏன் அப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அடிக்கடி நிதானித்து பார்த்து கொள்ளணும். அருமையாய சகோதரர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இப்ப நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில யாரு கூட ரொம்ப அதிகமான ஐக்கியம் வச்சிருக்கிறோமோ, எல்லாம் இருக்கீங்களா? நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல. இப்ப நமக்குன்னு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவோம், அந்த பிரதர், அந்த சிஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா? அப்படி யாரு கூட நம்ம அதிகமான ஐக்கியம் வச்சிருக்கோமோ அவங்க கூட தான் தேவன் நமக்கு நித்தியத்தை வைக்க போறார். புரியுதுங்களா? அவங்க எங்க போறாங்களோ அங்கதான் யாரும் கூட போவா. ஏன்னா அதானே நமக்கு பிடிச்சிருக்கு. ஏன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு சொல்றோம்? அவங்க பேசுறது நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சாப்பிட்றது நமக்கு பிடிச்சிருக்குது, எல்லாத்துலயும் ஒத்து போறவங்க தான் பெஸ்ட் இல்லைங்களா? அப்படிங்கும் போது அவங்க எங்க போறாங்களோ அங்க போறதானே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்க சபை வாய்ப்புக்கு போறவங்களா இருந்துட்டா ரொம்ப நல்லது. எங்க போயிடுவோம், அங்க போயிடுவோம். அவங்க ஒரு சமயம் 2ஆம் மரணத்துக்கு போறவங்களா இருந்தா சபை சகோதர சகோதரிகளா கூட இருக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் இவங்க பழகிற விதம், இவங்க இருக்கிற விதத்துக்கு இவங்க இதுக்கு தான் அப்படின்னு. அதாவது அவங்களை நியாயம் தீர்க்க சொல்லி நான் சொல்ல வரல. நமக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல, இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தா சபை வாய்ப்புக்கு போக முடியாது, இப்படி வாழ்ந்தா சபை வாய்ப்புக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப யாரு கூட அதிகமாய் நம்ம தொடர்பு ஐக்கியம் வச்சிருக்கோமோ அவங்களோட தான் நம்மளுடைய நித்தியத்தை கழிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம சிந்தித்துக் கொள்வோம், யாருடைய ஆலோசனைகள் இந்த பூமியில நமக்கு ரொம்ப பிடிக்குது, யாருடைய ஐக்கியம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அன்னைக்கு ரெகோபியாமுக்கு முதியோர் சொன்ன நல்ல ஆலோசனைகள் பிடிக்காம போயிடுச்சு. அவர் வயசுக்கு ஒத்த வாலிபர்கள் சொன்ன காரியம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா அது தேசமே 2ஆ போறதுக்கு ஒரு காரணமா ஆயிப்போச்சு. அப்ப நம்மளுடைய ஐக்கியம் இன்னைக்கு யாரோட இருக்கு, விசேஷமா யாரோட இருக்கணும் நம்மளுடைய ஐக்கியம்? சங்கீதம் 73 அதிகாரம், சங்கீதம் 73:25. சங்கீதம் 73:25. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. சங்கீதக்காரன் பாருங்க எப்படி சொல்றாருன்னு, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர. இங்க யாரு கூட அவர் அதிகமான ஐக்கியம் வச்சிருக்கிறாரோ அவர் கூட தான் எங்க போய் ஐக்கியம் வைக்க போறாராம், பரலோகத்திலையும் போய் வைக்க போறாராம். இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுங்களா? அப்ப நம்மளுடைய ஐக்கியம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளோட இருக்கணும். அதுல விசேஷமா யாரோட இருக்கணும்னா பிதாவாகிய தேவனோடையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நம்முடைய ஐக்கியத்தை அதிகமாய் வைத்தோமானா நம்ம எங்க போயிடலாம், அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடலாம். ஒரு சமயம் அந்த சிந்தைக்கு
மாறுபடுகிற சகோதர சகோதரிகளோட அதிகமான ஐக்கியம் வச்சுட்டோம்னா நாம் வழி விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 யோவான் 1:3 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில நமக்கு நிறைய பேருடைய ஐக்கியம் இல்லாம போயிடலாம். நிறைய பேர் நம்மளை ஒதுக்கலாம், நம்மளை ஆகாதவங்கன்னு சொல்லலாம், நம்ம சொந்த குடும்பத்தாரே நம்மளை ஒதுக்கலாம். ஆனா நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடையும் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மற்றவர்களுடைய ஐக்கியத்துக்காக இவங்களை நம்ம துக்கப்படுத்திட்டோம்னு வைங்க, அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அன்புக்குரிய சகோதர சொல்லி இதான் நம்ம ரெகோபியாம் கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம். அவர் ஆலோசனை கேட்ட விதத்துல என்னவாயிருச்சுன்னா தவறு வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய இன்னைக்கு ஐக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவங்களோட நம்மளுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிறோமா, அல்லது உலக பிரகாரமான சிந்தை உள்ள சகோதர சகோதரிகளோட நம்முடைய ஐக்கியத்தை அதிகமாய் வைத்துக் கொள்கிறோமாங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது முதல் காரியம். இப்ப 2வது காரியம் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 நாளாகமத்துல பாக்குறோம். இந்த ரெகோபியாமை குறிச்சு வேற பதிவுகள் அங்கதான் இருக்குது, நம்ம அங்க போயிடலாம். வாசிங்க 2 நாளாகமும் 11:17. இதுல நம்ம பார்க்கிற தலைப்பு மனம் திரும்புதல். இப்ப இந்த ரெகோபியாமுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அங்க வருது, அதை குறிச்சு பார்க்கலாம். 2 நாளாகமும் 11:17. 2 நாளாகமம் 11:17. இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபியாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். இப்ப ரெகோபியாம் ராஜாவாயிட்டாரு. இப்ப ரெகோபியாம் ராஜாவான பின்னாடி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்கும் அவருக்குமான இருந்த உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். 3 வருஷம் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதுக்கப்புறம் 2 நாளாகமும் 12:1. 2 நாளாகமம் 12:1. ரெகோபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். இத நிறைய ராஜாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாங்க. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாழ்மையோட ஒரு பயபக்தியோட ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு யார் தேவையில்லாம போயிடும், ஆண்டவர் அவங்களுக்கு தேவையில்லாம போயிடும். அதேதான் இந்த ரெகோபியாமுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். ரெகோபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் இப்ப என்னவாயிடுச்சுன்னா, இதுவரைக்கும் தேவைப்பட்ட ஆண்டவர் அதுக்கப்புறம் அவருக்கு என்னவாகல, தேவைப்படல. அவனும் அவனோட இஸ்ரேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அப்புறம் அடுத்த வசனம் 2 அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகோபியாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். ஏன்னா தேவனுக்கு பிரியமா நடக்கிற வரைக்கும் அவர் பாதுகாப்பார், அவருடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். மற்ற புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இஸ்ரேல் தேசமா, அது நமக்கு செட் ஆகாதுப்பா, அங்க நம்ம போனோம்னா தோத்துருவோம், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க தேவனை விடும்போது, தேவனை விட்டு இவங்க வெளியில வரும்போது அந்நிய ராஜாக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் இப்ப என்னவாயிட்டார்னா, எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் இப்ப ரெகோபியாமுடைய அந்த 2 கோத்திரத்து மேல யுத்தத்துக்கு என்ன ஆகிறார்னா அங்க வர்றார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனம். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபியாம் இடத்திற்கும் சீஷாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்கள் இடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்ப என்னன்னா, ஏன் இப்படி ஆகி போச்சு, நல்லாதானே தேசம் போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்ப எகிப்தின் ராஜா நம்ம கிட்ட யுத்தத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அங்க தீர்க்கதரிசி வரார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் நீங்க என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்க, அதனால நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன விட்டுட்டீங்க, அதனால நானும் உங்களை சீசாக்கினுடைய கையில விழும்படி விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்த வசனம்
7ஆம் வசனம், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தாழ்த்த ஆரம்பிச்சு, ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோமா, ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்திட்டோமா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க தங்களை தாழ்த்துகிறார்கள். இதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனம் திரும்புதல் ரெகோபெயாம் வாழ்க்கையில வருது. அப்ப தங்களை தாழ்த்துறாங்க. அந்த தாழ்த்தினதை யார் பார்த்தாங்க? தேவன் அங்க பார்க்கிறார். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது. அண்டர்லைன் பண்ணி வைக்கணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு வேதத்துல. ரொம்ப மோசமா தான் ரெகோபெயாம் போயிட்டாரு. ஆனா தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் அதை கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். பாத்தீங்கன்னா அவங்க தங்களை தாழ்த்திட்டாங்க, அதனால அவங்களுக்கு சகாயம் கட்டளையிடுவேன்னு சொல்லல. ஏன்? கொஞ்சம் தாழ்த்து இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க தாழ்மைக்குள்ளேயே இருந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப அவங்க தாழ்த்துனதுக்கு என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. 12வது வசனம் பாருங்க. 12ஆம் வசனம், அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்கிறோம். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. இதான் நம்ம 2வது காரியம் ரெகோபெயாம் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவர்கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், ஆரம்பத்துல தேவனுக்கு பிரியமா நடந்தாரு 3 வருஷம். அப்புறம் தேவனை விட்டுறாரு. இப்ப உலகம் எகிப்துல இருந்து என்னவாகுதுன்னா ஒரு ராஜா யுத்தத்துக்கு வராரு. இப்ப ரெகோபெயாமுக்கு உடனே தேவனுடைய வார்த்தை வருது, தேவனை விட்டீங்க, அதனாலதான் இப்ப இது உங்களுக்கு நடக்குதுன்னு உடனே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சகாயம் கட்டளையிடப்படுகிறது. இப்ப இதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளும் கூட சத்தியம் கேட்டு வரும்போது ஆரம்பத்துல எப்படிதான் இருப்போம்? ரொம்ப பயபக்தியா, ரொம்ப தாழ்மை உள்ளவங்களா, ரொம்ப பணிவுள்ளவங்களா தான் வருவோம். எப்ப அந்த ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வரும்போது இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்ம பார்வைக்கு எப்படி தெரிவாங்க? ஏற்கனவே சொன்னதுதான் இல்லைங்களா? அவங்கள நம்ம பார்க்கும் போதே அந்த பார்வையில அவங்கள ஒரு தெய்வ அம்சம் பொருந்தினவங்களா தான் பார்ப்போம். நம்ம சொல்ற அந்த பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பணிவு, அவ்வளோ ஒரு தாழ்மை, அவ்வளோ ஒரு தேவ பக்தி இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? ரெகோபெயாமுக்கு 3 வருஷம் எடுத்துச்சு பிரதர். நாங்களும் அவ்வளவு நாள்லாம் என்ன பண்றதில்ல, எடுத்துக்கிறதுல. சீக்கிரத்துல 6 மாசம் 1 வருஷமே எங்களுக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஜாஸ்தி பிரதர். அதுக்குள்ள நாங்க என்ன ஆயிக்குவோம்? அதெல்லாம் குறைச்சிக்குவோம். சரிங்களா? அப்ப இது சகோதர சகோதரிகள்கிட்ட மட்டும் இல்லைங்க, தேவன் கிட்டையும் நமக்கு என்னவாயிடுது தெரியுங்களா? அந்த பயபக்தி, அந்த ஒரு நடுக்கம் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிரு தெரியுங்களா? குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? எகிப்தின் ராஜாவை நமக்குள்ள அனுப்புவார். அப்படின்னா என்னது? அது உலக பிரகாரமான காரியங்கள். பிரதர், நான் இப்ப தேவனுக்குள்ள நல்ல பயபக்தியா இருக்கேன், நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, தேவனுக்குள்ள அந்த பயபக்தியா இருந்தா உலகம் தூரத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம தேவனுடைய பயபக்தி குறைய குறைய அந்த எகிப்து ராஜா என்னவாகிக்கிட்டே வருவாரு? உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருப்பாரு. அது நமக்குள்ள வருகிற உலக ஆசைகள். அவர் கொள்ளடிக்க வராரு, அவர் நம்மளை போரிட்டு ஜெயிக்கிறதுக்காக வர்றாரு. இப்ப எந்த அளவுக்கு எகிப்து ராஜா நமக்குள்ள வந்து நம்மளை ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முன்ன இருந்த அந்த உலகத்தின் மேல இருந்த ஒரு வெறுப்பு, உலகத்தை பார்த்த பார்வை இன்னமும் நமக்கு அப்படியே இருந்தா நம்ம தேவனோட இருந்துட்டு இருக்கிறோம். இல்ல பிரதர், ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் உலகத்துக்குள்ள ஈடுபாடு தாசி ஆகிக்கிட்டே வருது, கொஞ்சம் விருப்பம் தாசி ஆகிக்கிட்டே வருது, ஜெப நேரங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது, வேதம் வாசிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆனா உலகத்துக்குள்ள உள்ள ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? சீசாக்கு எங்க வந்துட்டாரு? நம்ம சரீரம், நம்ம தேசத்துக்குள்ள உள்ள வந்துட்டாரு, கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தங்க.
அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு? இது சகஜம். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது ஒரு உலக காரியத்துல ஈர்க்கப்பட்டு கீழே வர்றது சகஜங்க. நீங்க உடனே சோர்வுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நிறைய வருதோ இல்லையோ, யாருக்கு நிறைய வருது? எனக்கு நிறைய வருது. சரிங்களா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம முழுசா ஆரம்பத்துல இருந்து போகிற ஒரு முன்னேற்றம் அப்படியே படிப்படியா இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அதை தேவனே நிறைய நேரங்களை அனுமதிக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? அது நம்மளை ஒரேடியா சாத்தானா கூட மாத்திரும். என்ன போல ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி யாருக்கிட்டையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமைக்குள்ள கூட வழி நடத்திடும். அதனால தேவன் நிறைய நேரங்களை என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? ஒரு விழுகைக்குள்ள கொண்டு போவாரு, அப்புறம் மேல கொண்டு வருவாரு, கீழே கொண்டு போவாரு. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இது நல்லதுதான். எகிப்து ராஜா வர்றது ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளை கொள்ளடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் செமையா தீர்க்கதரிசி ஒன்று சொல்றாரு, நீங்க விட்டீங்கப்பா, அதனால தான் அவர் உங்களை விட்டுட்டாருன்னு. உடனே இங்க ரெகோபியாம் காமிச்ச குணலட்சணம் நீங்க பாத்தீங்கன்னா, அதை சொன்ன அந்த செமையா தீர்க்கதரிசி மேல அவர் கோபப்படலை. நாங்க தேவனை விட்டுட்டோம்னு சொல்லி எங்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கோவப்படுறவர் யார் தெரியுங்களா? இவருக்கு ஆப்போசிட்டான ஒருத்தர் இருக்கிறாரு, யெரொபெயாம். அவர்கிட்ட போயிட்டு தேவனை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லி நீ தேவனுக்கு விரோதமா நடந்துட்டனா உடனே கையை நீட்டிடுவாரு அவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை நீட்டிடுவார்னா அவனை கொல்லுங்கிறதுக்கு அர்த்தம். கையை நீட்டிடுவார். கையை நின்னா அந்த கை என்னவாயிடும்? எல்லாம் இருக்கீங்களா? பரவாயில்ல, குஷ்டரோகம் ஆயிடும். சரிங்களா? அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர் அந்த மாதிரி பண்ணல பாருங்க. இவர் அதை கேள்விப்பட்ட உடனே கோவப்படல, அந்த தீர்க்கதரிசியை தண்டிக்கணும்னு நினைக்கல. உடனே என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்துகிறார். இதான் முக்கியம். அவர் உள்ள போயிட்டது பெரிய இதுன்னு சொல்ல முடியாது, சீசாக்கு உள்ள வந்துட்டதும் பெரிய இது இல்லை. ஆனா இது சுட்டி காட்டப்பட்ட உடனேயே ரெகொபெயாம் என்ன ஆயிட்டாருங்க? தன்னை தாழ்த்துறாரு. அதை யார் பாக்குறா? கர்த்தர் அதை பார்க்கிறார். ஐயோ தாழ்த்திட்டான், இவனை ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது? தண்டிச்சிடக்கூடாது. இதுதான் நமக்கு பாடங்க. அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அநேக நேரங்களில் விழுகைகள் வரும், சோர்வுகள் வரும், ஒரு பின்மாற்றங்கள் வரும். அது இயல்பு. ஆனா அப்படி வரும்போது அது நமக்கு உணர்த்தப்படும். எப்படி உணர்த்தப்படும்? தேவனே உள்ளுக்குள்ள உணர்த்துவாரு, மகன் மகளே நீ செய்யறது தப்பு, இப்ப முன்ன மாதிரி இல்லை, நீயே இப்ப ரொம்ப உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற, என்னை ரொம்ப துக்கப்படுத்துற. அவரே உணர்த்துவாரு. சும்மா இருங்க ஆண்டவரை, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க இவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களே, அடுத்து சகோதரர்கள் மூலமா இங்க இருந்து சொல்லுவார். அப்ப நம்ம கேட்டு ஆமா எனக்கே தான் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்ந்து ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க நம்மளை தாழ்த்திட்டோம்னு வைங்க, அத தேவன் பார்ப்பாரு. இன்னைக்கு ஒரு சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பின்மாற்றமான காரியங்களை உணர்த்துறதுக்கே தேவன் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். ஆனா அதை நம்ம கேட்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னவா பிரிக்கிறாரு? நாளா பிரிக்கிறாரு. கேட்ட உடனே என்னமோ சொன்னாரு, கேட்டே மறந்து போச்சு அப்படிங்கிற வழி இருக்கும். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு போற கல்லா இருக்கும், புரியுது இல்லைங்களா ஓமை? இல்லைன்னா முள்ளா இருக்கும். இல்லைன்னா நல்ல நலமா இருந்துருச்சுன்னா நாம கேட்டு என்ன ஆயிடுவோம்? அத உள் வாங்கி மனம் திரும்பிடுவோம், தாழ்த்திடுவோம். நம்ம கேட்டு பலன் கொடுக்கறவங்களுக்கு அடையாளமே நம்ம தாழ்த்துறது தான். ஆமால, நானும் கூட ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன்ல, ஆரம்பத்துல இருந்த அந்த பயபக்தி இப்ப என்கிட்ட குறைஞ்சிருச்சு இல்ல அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தப்பிச்சோம். யாருக்கோ இவர் சொல்றாரு, என்ன பண்றது, வந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம், ஏதோ ஒண்ணு கேட்கணும் போகணும், இப்படி இருந்துட்டு இருந்தோம்னு வைங்களே, அங்க எந்த விதமான உணர்வும் வராது, எதுவுமே நமக்குள்ள நடக்காது. அப்ப இங்க நல்லா கவனிக்கணும், அங்க ரெகொபெயாம் கோவப்படல. அப்ப சத்தியம் சொல்லக்கூடிய சகோதரர்கள் நம்மளுடைய தவறுகளை உணர்த்துகிற மாதிரி சத்தியங்கள் வந்துடுச்சுன்னா அவங்க மேல நம்ம கோவப்படக்கூடாதுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை தேவன் நமக்கு செய்யக்கூடிய உதவியா பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு இப்ப கிருபை பாராட்டுறாரு, எனக்கு உதவி செய்யறாரு, என்னுடைய தவறை சுட்டி காமிக்கிறாருன்னா அது தேவன் என் மேல வச்சிருக்கிற கிருபை. அதனால தான் தேவன் இன்னமும் அதை எனக்கு உணர்த்துறாரு. எப்பவுமே உணர்த்திக்கிட்டு இருக்க மாட்டாரு, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விட்டுருவாருங்க. அப்ப நல்லா யோசிச்சு அந்த உணர்வு வந்த உடனேயே நாம் மனம் திரும்புகிறோமா பாருங்க. நல்லா கவனிங்க, சபைக்கு நம்ம வரோம் இல்லைங்களா, வந்து என்ன பண்றோம்?
துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துமா, சந்தோஷப்படுத்தாதுங்களா? எதுக்கு இதெல்லாம் செய்யறோம்? தனிப்பட்ட குடும்ப ஜபத்துல கூட ஆண்டவரை துதிப்போம். இல்ல சும்மா பாத்திரம், நீங்க சிஸ்டருங்க பாத்திரம் விளக்கும் போதோ, பிரதர்ஸுங்க பிரயாணத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு இல்ல, கிறிஸ்தவ படத்தானே, சரி ஏதோ ஒண்ணு பாடி நம்ம அப்படியே துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்னு வைங்க. அதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா? நல்லா சந்தோஷப்படுவார். தைரியமா இருங்க, சந்தோஷப்படுவார். ஆனா இதை விட தேவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. நம்ம சபைக்கு வர்றது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது, நம்ம தேவனை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தேவனுக்கு பயந்து நடக்கிறது, இதெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம். ஆனா இது எல்லாத்தையும் விட தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தவறு உணர்த்தப்படும் போது நம்ம மனம் திரும்புறோம் பாருங்க, அதுதான் இதை எல்லாத்தையும் விட அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்களாம். எல்லாம் இருக்கீங்களா? இதுதான் அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களாம். எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் ஒரு சில உவமைகள். அந்த உவமைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தான் பரலோகத்துல இருந்து வந்தவர். அவர் சொல்றது தானே நம்ம கேட்க முடியும். நமக்கு பரலோகம்லாம் தெரியாது இல்லைங்களா? பரலோகம் எப்பயெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. லூக்கா 16 அதிகாரம் 7வது வசனம். அந்த ஆடை பத்தி சொல்லிட்டு, காணாமல் போன ஆடை பத்தி சொல்லிட்டு அவர் சொல்ற விஷயம் பாருங்க. 15:7 வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள். இதை நம்ம ஓமையில நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, அந்த ஒரு ஆடு முழு மனுக்களும், மீதி எல்லாமே மற்ற சிருஷ்டிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மற்ற சிருஷ்டிப்புகளை தேவதூதர்களை எல்லாம் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தேவனை துதிப்பாங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதே மாதிரி செய்வாங்க. இது தேவனை சந்தோஷப்படுத்துமா, சந்தோஷப்படுத்தாதா? ஆனா இங்க சொல்ல வருது வசனம் பாருங்க, அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத அவங்களா இருக்காங்க இல்லைங்களா? இந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாத அந்த 99 சிருஷ்டிப்புகள்னு வச்சுக்கலாமே, இங்க நீதிமான்கள்னு சொல்லியிருக்கு. அந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 சிருஷ்டிப்புகள் தேவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது தேவனுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? எது அவருக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, அவங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிறதை பார்க்கலாம். அது சந்தோஷம் தான் ஆண்டவருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப தேவனை எது ரொம்ப சந்தோஷப்படுத்துது? நம்ம தவறுறது பிரச்சனை இல்லை, அந்த தவறு உணர்த்தப்படும் போது ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள வருது. பாத்தீங்களா? ஐயோ ஆண்டவர் இப்படி துக்கப்படுத்திட்டேனே, ஆண்டவர் இப்படி வேதனைப்படுத்திட்டேனே, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களை ரொம்ப துக்கப்படுத்திட்டேப்பா, ரொம்ப வேதனைப்படுத்திட்டப்பான்னு சொல்லி கண்ணு கலங்குவோம். பாத்தீங்களா? அதுதான் தேவனுடைய மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்களாம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 8 தடவை சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு வருங்க. அந்த சந்தோஷம்னு வர்ற இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, போய் வீட்டுல ஒரு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, சரிங்களா? 8 தடவை சந்தோஷம் சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் அப்படியெல்லாம் 8 தடவை வரும். அது வர்ற இடமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மனம் திரும்புதல் இருக்குங்க. வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு, கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம். காணாமல் போன இளையகுமாரன் திரும்பி வராரு, வந்த உடனே என்ன தெரியுங்களா அப்பாவுக்கு வந்துச்சு? கூடவே இருக்கிற மகன் கொடுக்கிற சந்தோஷத்தை விட அந்த மகன் வந்ததுதான் அவருக்கு என்ன வாச்சான்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாச்சான். லூக்கா 16:24. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், அதுதான் அங்க சந்தோஷம். காணாமல் போயிட்டான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷப்பட தொடங்குறாங்கன்னா ஏற்கனவே என்ன ஆயிருக்கணும்? அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று இருக்கணும். சந்தோஷப்படுறதுல என்ன ஆயிருக்கணும்? குறைவு வந்திருக்கணும். அது எங்க அந்த குறைவு வந்துச்சு? நீங்க வேதத்துல இருந்து எடுத்து வாசிங்க. அது 15 குறைவுபட தொடங்கினார்கள் அப்படின்னு வரும் பாருங்க.
இல்ல அவன் குறைவுபட தொடங்கின்னு வரும். லூக்கா 15 லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. பாத்தீங்களா, தேவனை விட்டு அப்பாவை விட்டு அவர் போறாரு, குறைவுபட தொடங்கி. இங்க ஒரு குறைவு வருது, அங்க ஒரு 24 நம்ம பாக்குறோம் சந்தோஷப்பட. அங்க குறைவுபட தொடங்கி, இங்க சந்தோஷப்பட தொடங்கி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது தேவனை அதிகமா சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனை விட்டு விலகின காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும். அப்படி சுட்டி காட்டப்படும் போது நமக்குள்ள வரும் ஒரு உணர்வோட நின்னுறக்கூடாது. அங்க வருகிறதும் ஒரு மனம் திரும்புதல். அப்படி வரும்போது அது தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்குது. இதுல இன்னொரு வசனம் பாருங்க, 15:32. லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். பாருங்க, ஏற்கனவே சொன்ன வசனமே மறுபடியும் வந்திருக்கு. அப்படின்னா இது திரும்ப திரும்ப வருதுன்னா அது அந்த அளவுக்கு பரலோகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உவமையில கூட அதை சொல்றாரு. ஆயக்காரன் பரிசேயன் உவமையில 2 பேருமே தேவாலயத்துக்கு போறாங்க, 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 18, 13, 14. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பரிசேயன் ஒரு லிஸ்டே போடுறாரு. நான் பாருங்க இப்படி எல்லாம் இருக்கேன், அப்படி எல்லாம் இருக்கேன், அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, அப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபத்தையும் தேவன் கவனிக்கிறாரு. இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தையும் அங்க கவனிக்கிறாரு. இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்துல என்ன தெரியுங்களா இருந்துச்சு? ஒரு மனம் திரும்புதல். சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன மன்னிங்க அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தைகள் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிறாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த அளவுக்கு இந்த பூமியில நம்மளை தாழ்த்துகிறோமோ, வாழ்க்கையில ஒரு பக்கம், தேவனுக்கு முன்னாக மனம் திரும்புகிற விஷயத்துல, ஏன் தெரியுங்களா, முழுக்க இந்த மாம்சம் என்னவாயிடுச்சுன்னா ஆதாமினுடைய சுபாவத்திலே இருக்குங்க. சாகுற வரைக்கும் இந்த மாம்சத்துக்கு மனம் திரும்புதல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 20 வருஷம் நான் சத்தியத்துல இருந்துட்டேன், நிறைய மனம் திரும்பிட்டேன், போதும் அப்படிங்கிறதுக்கு முடிவே இல்லைங்க. இது சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். அந்த மனம் திரும்பணும்னா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒண்ணு நடக்கணும். என்னதுங்க? தாழ்த்தணும். தாழ்த்தினாதான் மனம் திரும்ப முடியும். அப்ப எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். எந்த அளவுக்கு மனம் திரும்புதல் வருதோ அந்த அளவுக்கு அது பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும். எந்த அளவுக்கு அது பரலோகத்தை சந்தோஷப்படுதோ அந்த அளவுக்கு நாம் என்ன ஆகுவோம்? உயர்த்தப்படுவோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரெகோபியாம் கிட்ட இருந்து நாம் 2வது கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அந்த மனம் திரும்புதல். ஒரு வருடத்தினுடைய கடைசி பகுதியில் கூட நம்ம வந்திருக்கிறோம். இதுவும் கூட நம்ம மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்ப சென்ற காலங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கறதுக்கும், என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறேன், எதையெல்லாம் நான் சரி செய்யலாங்கிறத நம்ம சிந்திச்சு சரி பண்ணும்போது அது தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இப்ப மட்டும் இல்ல, இனி வரும் காலங்களில் நம்ம டெய்லி அதை பண்ணணும். ஆனா இது அதுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு காலப்பகுதியா கூட இருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதரரை, நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். அன்னைக்கு ரெகோபயாம் தன்னை தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாழ்த்துகிறோமா? நம்ம இன்னும் எந்தெந்த காரியங்களை சரி செய்ய வேண்டியது அங்க இருக்குது. அப்ப இந்த 2வது சம்பவத்தில் நம்ம பார்த்துட்ட 2 காரியம். ஆரம்பத்துல நம்ம கிட்ட இருந்த தேவ பக்தியில நாம் குறைவுபட்டிருக்கோமா? ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோமா? நம்முடைய தவறுகள் சகோதர சகோதரிகள் மூலமாக உணர்த்தப்படும் போது நாம் என்ன மனநிலையை காமிக்கிறோம்? தேவன் ஒரு சமயம் நம்ம உள்ளத்துல அவருடைய ஆவியின் மூலமாய் நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நாம் அதற்கு பதில் என்ன மனநிலையை காமிக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கிறோமா? சொல்றவங்களையே நம்ம கடிஞ்சு கொள்ள துவங்குறோமா? இல்ல அதை உணரக்கூடியவங்களா நாம இருக்கிறோமா?
கடைசி காரியம் இந்த ரெகோபெயாம் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பொன்னுக்கு பதில் வெண்கலம். என்ன அது பொன்னுக்கு பதில் வெண்கலம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீசாக் எகிப்தின் ராஜா மறுபடி இவர்கிட்ட என்ன பண்ண வர்றாருன்னா, மறுபடி யுத்தத்துக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு ஏற்கனவே ஏதோ ஒரு சில காரியங்கள் மறுபடி தப்பு பண்ணிட்டாரு. இப்ப நீங்க வாசிங்க 2 நாளாகமம் 12:9 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க பார்த்தோம் இதே 12ஆம் அதிகாரத்துல முதல் 2-3 வசனங்கள்ல எகிப்தின் ராஜா வராரு, இவர் தாழ்த்துறாரு, அவர் விட்டுறாரு. இப்ப மறுபடி எகிப்தின் ராஜா, ஏன்னா மறுபடி ரெகோபெயாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த மனம் திரும்புதல்ல இருந்து மறுபடி மனம் திரும்பி இருக்கிறார். எல்லாம் இருக்கீங்களா? மனம் திரும்பினாரு தேவன் பக்கம், மறுபடி மனம் திரும்பி என்ன ஆயிட்டாரு, உலகத்துக்குள்ளே போயிட்டாரு. இப்ப அதனால மறுபடி தேவன் எகிப்தின் ராஜாவை அனுப்புறாரு. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வைத்திருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இத நல்லா கவனிங்க. அன்னைக்கு தேசத்துல இருந்த ராஜாக்களிலேயே அதிக ஐஸ்வர்யமுள்ள ராஜானா அது யாருங்க? சாலமோன் தான். பின்னாடி வசனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். சாலமோனை போல ஐஸ்வர்யவான் யாருமே இல்லை. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா ஆகி போச்சு, சாலமோன் சம்பாரிச்ச அத்தனை சொத்தும் எகிப்தின் ராஜா என்னவாயிட்டாரு, கொண்டு போயிட்டாரு. இப்ப அங்க என்ன இருக்குன்னா, அவர் அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கும் போது 2 பக்கமும் சேவகர்கள் பரிசைகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பரிசைகள் எதுல வச்சிருப்பாங்கன்னா, சாலமோன் எல்லாத்தையும் மேக்சிமம் எதுல செஞ்சிட்டாரு, தங்கத்துல செஞ்சிட்டாரு. அந்த பொன் பரிசைகள் எல்லாம் தங்கத்துல இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அது ராஜாவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படி தங்கத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருக்கும். இப்ப என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, சீசாக்கு வந்தார் இல்லைங்களா, எல்லா தங்கத்தையும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப உடனே இப்ப ரெகோபெயாம் வராரு, ராஜாதி ராஜ கம்பீர ரெகோபெயாம் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது கையில இப்ப என்னத்தை காணா, பொன் பரிசை இல்ல. அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அது, ஐயோ பொன் பரிசை இல்ல. சரி மறுபடி தங்கத்துல பொன் பரிசை செய்யலானா, தங்கமே இல்லை. எல்லாத்தையும் யார் கொண்டு போயிட்டா, எல்லாத்தையும் சீசாக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப அதனால இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, வெண்கலத்தை எடுத்து, ஏன் வெண்கலத்தை எடுத்தாரு, வெள்ளியை எடுக்காம? பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், பொன் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அதனால வெண்கலத்துல என்ன பண்ணிட்டாராம், பொன் பரிசை மாதிரியே வெண்கலத்துல செஞ்சு நிறுத்தி வச்சுட்டாராம். இப்ப ராஜாதி ராஜ கம்பீர வருகிறார் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெண்கல பரிசைகளை வச்சு காமிக்கும் போது ஓரளவுக்கு என்ன வாய்க்குது, பரவாயில்ல பொண்ணு இல்லைன்னா என்ன இருக்குது, வெண்கலம் இருக்குதுன்னு திருப்திப்பட்டுக்கிட்டார். சரிங்களா? கீழே வாசிங்க அதை. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். அடுத்த வசனம். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அப்ப ராஜா வரும்போது அப்படி காமிப்பாங்க. அப்புறம் ராஜா போன பின்னாடி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய அறைகள்ல வச்சிருவாங்க. இதுதான் நம்ம பார்க்கிற 3வது காரியம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், சாலமோன் உலகத்துல அவரை போல ஐஸ்வர்யான் யாருமே இல்லை. அவ்வளவு சம்பாத்தியத்தையும் யாருக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு, தன்னுடைய மகன் ரெகோபெயாமுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10:23. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனா இருந்தான். அப்ப பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்தில் சிறந்தவனா இருந்தான். ஞானத்தை பையனுக்கு கொடுக்கல, எதை கொடுத்துட்டு போயிட்டாரு, ஐஸ்வர்யத்தை நிறைய கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அவர் பல தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போன அந்த பொன் எத்தனை தலைமுறைக்கு வந்துச்சு, பையன் காலத்திலே அட்ரஸ் இல்லாம போயிடுச்சுங்க. ராஜா பையன் காலத்திலே அத்தனையும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கிட்டு போயிட்டார். ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல. என் பிள்ளைக்கு வீடு வாங்கி போட்டிருக்கேன், தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறேன், அதை வாங்கி போட்டிருக்கேன், இதை வாங்கி போட்டிருக்கேன், நிலையானது அல்ல. அவருடைய சந்ததியே அதை கடக்குமாங்கிறது தெரியாது. சாலமோன் எவ்வளவோ சம்பாரிச்சு போட்டிருந்தாரு, அது அடுத்த சந்ததிக்கு என்னவாகல, அவருடைய பேரனுக்கு அது இல்ல. அதுக்குள்ள ராஜா என்ன ஆயிட்டாரு, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது பிரயோஜனம் இல்ல. அது அடுத்த தலைமுறைக்கு அது பிரயோஜனப்படும் சொல்ல முடியாது.
இல்ல பிரதர், இங்கெல்லாம் எகிப்து ராஜாவெல்லாம் வரமாட்டாரு, அதெல்லாம் அடிச்சுட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பூகம்பம் வந்தா இல்லைங்களா? வாயில நல்ல வார்த்தையே வராதா பிரதர் அப்படிங்கிறீங்களா? இல்ல சொல்றேன், அழிஞ்சு போறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, காரணங்கள் இருக்கு இல்லையா, எப்படி வேணாலும் போகலாமே. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோமா, பரலோக ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு சொத்தா கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோமா? அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், அந்த 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த டியூஷன், 6ல இருந்து 7 வரைக்கும் இவங்க கிட்ட அந்த ஹிந்தி மிஸ்ஸுக்கிற, அப்புறம் அந்த தெலுங்கு மிஸ்ஸு கிட்ட எல்லாம் சேர்த்து அங்கங்க டியூஷன் அனுப்புறோமே, பைபிள் வாசிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு என்ன நம்ம டியூஷன் எடுக்கிறோம்? அது கிடைக்குது பிரதர், அதான் ஞாயிற்றுக்கிழமை போறோம், அந்த சண்டே கிளாஸ்ல சொல்லி தராங்க, அது பத்தாதா இல்லைங்களா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, உலக பிரகாரமான படிப்புகள் நம்ம சொல்லி கொடுக்கறது, காரியங்கள் சொல்லி கொடுக்கறது, சொத்து அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனா நம்ம மனநிலையில நல்லா இருக்கணும், புரிஞ்சு இருக்கணும், இது அவங்களுக்கு பாதுகாப்பானது இல்ல. தேவ பக்தியில கொஞ்சம், தேவ சுபாவத்துல வளரணும்னு கொஞ்சம் தாழ்மையா இருக்கிறதுல, பணிவா இருக்கிறதுல, விட்டு கொடுத்து போறதுல, மன்னிச்சு போறதுல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வைங்க, உங்க தாய் மாமனை சாகுற வரைக்கும் நான் கண்ணுல முழிக்க மாட்டேன், நீயும் என்னவாகணும் அதே மாதிரி வரணும், அவங்க வீட்டு வாசல செத்தாலும் என்ன ஆயிடக்கூடாது, மீச்சு நான் செத்தாலும் அவங்கள நீ என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வீட்டு பக்கம் ஏத்திடக்கூடாது, இது என்னுடைய சபதம் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வைராக்கியத்தையும் வெறியவும் உலக ஆசைகளையும் வளர்த்துடக்கூடாதுங்க. நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஏன் இப்படி கோவப்படுற, மன்னிச்சு போகணும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார்ல, நம்ம மற்றவங்களை மன்னிச்சு போகணும். எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க, விட்டு கொடுத்து போயிடணும். இதுக்கெல்லாம் நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவின் குணலட்சணங்கள்ல அவங்கள சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. அது நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம அவங்க நிக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் அந்த சுபாவம் அவங்கள என்ன பண்ணும், இந்த பூமியில காப்பாத்தும். ஒரு சமயம் அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருந்து பூமியே அவங்கள விட்டாலும் எது விடாது, அவங்கள பரலோகம் விடாதுங்க. அன்பு ஒரு காலம் ஒளியாது, அதுக்கு அழியாமை இருக்கு. அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருந்தா அது அழியாமையை தரிச்சுக்கிட்டு பரலோகம் வந்துடும். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல வளர்றதுக்கான காரியங்களை சொல்லி கொடுக்க, தாழ்மையா போறதுக்கு, விட்டு கொடுத்து போறதுக்கு, மற்றவங்களை மதிச்சு நடக்கிறதுக்கு, சரிங்களா, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, ரொம்ப இதா இருக்காங்களா, பையன்கிட்ட இருந்து காசை கொடுத்து அவங்களுக்கு அந்த தர்மம் பண்றத சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு நீ மாசம் இப்படி கொடு, இதை செய், அதை செய்யன்னு சொல்லி அவங்கள பழக்குவீங்க. இப்பவே அந்த குணலட்சணங்களை அவங்கள வளங்க. அந்த டியூஷன் இந்த டியூஷன் எடுக்கிறதெல்லாம் தப்பே இல்லை, அது ஒரு அளவுக்கு அவங்கள காப்பாற்றும். அதே நேரத்துல கிறிஸ்துவின் குணலட்சணங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்க்குறோம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முழுக்க அறிஞ்ச இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏ எதை குறிக்குது, பி எதை குறிக்குது, சி எதை குறிக்குது, மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனா குணலட்சணங்கள்னு வந்தீங்கன்னா 1% கூட நம்ம பிள்ளைகளுக்கிட்ட ஆவிக்குரிய குணலட்சணத்தை பார்க்க முடியலைங்க. இப்ப எல்லாம் திருமணம் முடிஞ்சு போற பிள்ளைங்க எதுல நிக்கிறாங்க, இப்ப எல்லாம் நிறைய நேரங்கள்ல சண்டையிலையும் சச்சரவு. ஏன் சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு, குடும்பத்துல எப்படி நம்ம அனுசரிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஆனா தெய்வீக திட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், இதை சொல்லி கொடுக்கற நான் தப்புன்னு சொல்லல வரல, ஆனா இதோட சேர்த்து ஆவிக்குரிய குணலட்சணங்கள வளர்ச்சியை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. மருமகள் அப்படிங்கும் போது, மகளுங்கும் போது போய் மாமியாருக்கிட்ட, மாமனாருக்கிட்ட, மற்ற குடும்பத்தார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் காமிக்கணும் சொல்லி கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி மகன் கிட்ட, மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், குணலட்சண வளர்ச்சியை சொல்லிக் கொடு. அப்படியெல்லாம் போயிடாதரா, அவ்வளவு தான் உன்னை அடிமையாக, இப்படி இல்லைங்க. ஒரே சரீரம், நீங்க 2 பேரும் ஒரே சரீரம், இசைஞ்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும், இதான் குடும்ப வாழ்க்கை. இப்படி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வரும்போதே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யறதுல, ரப்பர் எடுத்துட்டு வந்துட்டியா, வெரி குட், அடுத்த நாள் நீ என்ன எடுத்துட்டு வா, நம்ம யாரும் அப்படி இல்லை சொல்ல வரேன். அப்ப நம்ம ஆவிக்குரிய குணலட்சணங்களை அவங்களுக்கு வளர்த்து கொடுத்தோம்னா நித்தியத்துக்கும் அது என்னவாகும், அவங்களுக்கு உதவியா இருக்கும். சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த குணலட்சணங்களை அவங்க என்ன பண்ணணும், நம்ம கிட்ட பார்க்கணும், தாழ்மையா இருக்கணும், அடங்கி போகணும், விட்டு கொடுத்து போகணும்ட்டு நம்ம அந்த மாதிரி நடக்காம டபுளா நடந்தோன்னு வைங்க,
நம்ம பிள்ளைங்களும் எப்படிதான் வளருவாங்க? பேசுவோம், ஆனா ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்திட கூடாதுன்னு அவங்க வளர்ந்துருவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய பிள்ளைகளை அநேக நேரங்கள்ல பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. அப்ப அன்னைக்கு சாலமோன் ரெகோபெயாமுக்கு அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தார், பிரயோஜனப்படல. அதே நேரத்துல நாம் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சொத்துக்கள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது, அவருடைய இரக்கம், தயவு ஆகியவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, அதான் ஐஸ்வர்யம். இரக்கமா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, இந்த ஐஸ்வர்யங்களை பிள்ளைக்கு சொத்தா சேர்த்து கொடுப்போம், அவங்க வளருவாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் இந்த ரெகோபெயாம் கிட்ட, அதுல மாய்மாலம் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு வச்சிருந்த இடத்துல பொண்ணு மாதிரியே என்ன பண்ணிட்டாரு, இப்ப வெண்கலத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்மளும் கூட ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வரும்போது ஒரு சில குணலட்சணங்களை வளர்ந்து வருவோம், ஒரு பயபக்தியில வளர்ந்து வருவோம். நாள் ஆக ஆக என்ன தெரியுங்களா ஆயிடும், அது நம்மளை விட்டு குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிக்கும் போது என்னவாகும்னா, தேவன் உணர்த்துவாரு, மகன் இப்படி நீ தப்பா போய்கிட்டு இருக்க, இப்ப தவறா நடந்துகிட்டு இருக்கன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே 2 விதம் இருக்குங்க இதுல, எல்லாம் நல்லா கவனிங்க. ஒண்ணு, மனம் திரும்பி உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா மாறிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நல்லவங்களா நடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் பொண்ணு. பாருங்க, பொண்ணு மாதிரியே தான் இருக்கு பாருங்க பரிசை பாருங்க. ஆனா எது அது, அது பொண்ணு இல்ல, என்னது அது, வெண்கலம். இருக்குதுல ஏதோ ஒண்ணு காமிக்கிறேன்ல, இது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளை உண்டாக்கிறது. சரி, போயிடுச்சா, போயிட்டு போகுது, சேவர்கள் சும்மா நின்று கூப்பிட்டா போதும் அப்படி நினைக்கல பாருங்க. அதுக்கு பதிலா ஒன்ன வச்சு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமாளிக்கிறது தாங்க நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே. சகோதர அன்பு போயிருக்கும், ஆனா பார்த்த உடனே வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஆனா ஆரம்பத்தில் அது எப்படி இருந்திருக்கும், உண்மையா இருந்திருக்கும், பொண்ணு தங்கமா இருந்திருக்கும். ஆனா இப்ப தங்கம் போயிடுச்சுல, ஆனா காமிச்சு தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அதனால நான் இப்ப என்னத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறேன், வெண்கலத்தை காமிக்க ஆரம்பிச்சிடறேன். அவரும் பார்த்துட்டு ஏதோ இருக்குன்ட்டு என்ன பண்ணிடுவாரு, புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம், சமாளிச்சு போயிடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாய்மாலம் தேவன் அருவருக்கிற மிகப்பெரிய விஷயம். நாம் செய்யற பாவத்தை எல்லாம் கூட தேவன் மன்னிச்சிருவார், ஆனா மாய்மாலத்தை தேவன் மன்னிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, நாம மாய்மாலத்தை தேவனுக்கிட்ட ஒத்துக்கவே மாட்டோமே, ஏன்னா அதை மாய்மாலம் பண்றோமே. அப்படி இல்லைங்கிற மாதிரி நடிக்கும் போது நான் அப்படி இல்ல ஆண்டவரே நீ எங்க சொல்ல போறோம். இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா, மாய்மாலக்காரரே மாய்மால. நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க, அதுல எத்தனை தடவை மாய்மாலக்காரரே மாய்மாலக்காரரேன்னு வருதுன்னு பாருங்க. அப்ப ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இங்க ரெகோபெயாம் செய்திட்ட காரியம், அவர் மாய்மாலம் பண்ண அங்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் உணர்த்தப்படும் போது மனம் திரும்பி சரி செய்யலாம், இல்லைன்னா சரி செஞ்ச மாதிரி என்ன பண்ணலாம், நடிக்கலாம். உண்மையிலேயே நம்ம புது சிருஷ்டிகள் கிடையாது, உண்மையிலே ஆவிக்குரியவங்க கிடையாது. ஆனா உள்ள நுழையும் போது அப்படிப்பட்டவங்களா நடிச்சுட்டு வெளியே போய் மறுபடியும் நம்ம உலகத்தாராவே வாழலாம். அப்படிப்பட்டவங்களா நம்ம இருந்துடுறோமா? நம்ம யாருக்கிட்ட நடிக்கிறோம், யாரை நம்ம ஏமாத்துறோம், தேவனை ஏமாத்துகிறவர்களா, தேவனை துக்கப்படுத்துகிறவங்களா இருந்துருவோங்க. தாழ்த்துறதையும் தேவன் கூர்ந்து பார்க்கிறார். நாம் மாய்மாலம் பண்றவங்களா இருந்தா அதையும் தேவன் கூர்ந்து பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். மனுஷங்களை திருப்திப்படுத்துறதை விட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணிடணும்னா நம்மளை அர்ப்பணிச்சிடணும். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம் பார்த்துட்ட அந்த 3 காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்னது? முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஐக்கியம். ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவங்களோட நம்மளுடைய ஐக்கியத்தை வச்சுக்கிறோமா? சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சியில குறைவுபட்டு இருக்காங்க, நம்மளை உலகத்துக்குள்ள இழுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அதை நாம் தடுத்துடுறது ரொம்ப நல்லது. இது முதல் காரியம். 2வது காரியம் நம்ம பார்த்தோம், ஆரம்பத்தில் இருந்த தேவ பக்தி இன்னைக்கு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சமயம் அந்த தேவ பக்தி நமக்குள்ள குறைவுபட்டது உணர்த்தப்படும் போது மனம் திரும்புதல் நம்ம காமிக்கிறோமா?
மூணாவது, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நிலையானதல்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாய் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து தேவ குணலட்சணங்களை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். கடைசியா நம்ம பார்த்துட்டோம், தேவன் அருவருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் மாய்மாலம். அந்த மாய்மாலத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை விட்டு அகற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த காரியங்கள் தான் இந்த ரெகோபியாமினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள். அப்ப இதை நம்முடைய மனதிலே நிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் உணர்த்துகிற காரியங்களை சரி செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.